ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 18. ய ஆத்மனோ திருஷ்ய குணேசு சந்நிதி வியவஸ்யதேஸ்வ வியதிரேகதோ அபுதக வினா அனுவாதம் நாச்ச தன்மனிஷிதம் சம்யக் யதஸ்த்யக்தம் உபாததத் புமான். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். ரசாயன கலவையை கொண்டு உயிரை உற்பத்தி செய்யவே முடியாது. எனவே ஆத்மா இல்லாமலேயே உயிரினங்களால் வாழ முடியும் என்று நினைப்பவன் இங்கு முட்டாள், அபுதக என்று விவரிக்கப்படுகிறான். மேலும் உடல் உண்மையானதல்ல என்று எண்ணி அதை நிராகரிப்பவர்களும் உள்ளனர். இவர்களும் முட்டாள்களின் பிரிவை சேர்ந்தவர்களே. உடலை ஒருவரால் ஒதுக்கித் தள்ளவும் முடியாது, அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. பகவான் தான் உண்மை. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 7ஆம் அத்தியாயம் 4-5 பதங்களில் பகவான் கிருஷ்ணர் பின்வருமாறு கூறுவது போல, உடலும் ஆத்மாவும் பகவானின் சக்திகள். பூமிராப்போ அனலோ வாயுக கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதிரஷ்டதா அபரேயம் இதஸ்த்வன்யம் பிரகிருதிம் வித்தி மே பராம் ஜீவபூதாம் மகாபாகோ யயேதம் தாரியதே ஜகத். மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, பொய், தன்னுணர்வு ஆகிய 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜடசக்திகள் ஆகும். ஆனால் பலமான தோள்களையுடைய அர்ஜுனா, இந்த தாழ்ந்த இயற்கை ஒரு புறம் இருக்க என்னுடைய உயர்ந்த சக்தியும் உள்ளது. இந்த சக்தி ஜட இயற்கையுடன் போராடி கொண்டு இந்த அண்டத்தை தாங்கும் எல்லா ஜீவராசிகளையும் கொண்டதாகும். இதுவே மேற்கூறிய பகவத்கீதை ஸ்லோகங்களின் பொருள். எனவே ஆத்மாவிற்கு உள்ளது போலவே உடலுக்கும் பகவானுடன் ஒரு உறவு உண்டு. இந்த இரண்டும் பகவானின் சக்திகள் என்பதால் இவற்றில் எதுவும் பொய்யல்ல. ஏனெனில் இவை உண்மையிலிருந்து வருகிறது. இந்த உண்மைகளை அறியாதவன் அபுதக என்று விவரிக்கப்படுகிறான். அனைத்தும் பரபிரம்மே என்பது வேத வாக்கியம். எனவே ஜடமும் உயிரும் பிரம்மனிலிருந்து தோன்றுவதால் உடல், ஆத்மா ஆகிய இரண்டும் பிரம்மனே. வேத ஞானத்தை அறியாததால் சிலர் ஜட இயற்கையை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றனர். ஆனால் உண்மையில் பிரம்மனே உண்மை கருப்பொருள். பிரம்மனே எல்லா காரணங்களுக்கும் காரணம். இந்த ஜட உலகின் உடனடியான காரணமும் இதிலுள்ள மூலப்பொருட்களும் பிரம்மனே. எனவே உலகிலுள்ள மூலப்பொருட்களை பிரம்மனிலிருந்து தனித்து இயங்கச் செய்ய முடியாது. மேலும் ஜடத்தோற்றத்தின் மூலப்பொருட்களும் உடனடியான காரணமும் பிரம்மனே என்பதால் இந்த இரண்டும் உண்மைதான். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா என்ற வாக்கியம் செல்லாது. ஏனெனில் உலகம் பொய்யல்ல. ஞானிகள் இந்த உலகை நிராகரிக்கின்றனர். முட்டாள்களோ இதை உண்மை என ஏற்றுக்கொள்கின்றனர். இந்த இருவருமே வழி தவறி செல்கின்றனர். உடல் ஆத்மாவைப் போல அவ்வளவு முக்கியமானதல்ல என்றாலும் அதை பொய் என்று கூற முடியாது. இருந்தாலும் உடல் நிலையற்றது. முழு ஆத்ம அறிவை பெறாத முட்டாள் பௌதிகவாதிகள் மட்டுமே உடலை உண்மை என்று கருதி அதை அலங்கரிப்பதில் ஈடுபட்டுள்ளனர். முழு கிருஷ்ண உணர்வில் நிலை பெறும்போது உடலை பொய்யென விளக்குதல் மற்றும் உடலே அனைத்தும் என்று ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய இந்த 2 படுகொலிகளையும் நம்மால் தவிர்க்க முடியும். இந்த உலகை பொய்யென்று கருதினால் நாம் அசுரர்களின் பிரிவை சேர்ந்தவர்கள் ஆவோம். ஏனெனில் இவர்கள் ஆதாரமில்லாமல் உலகை பொய் என்றும் கடவுளின் ஆட்சி இல்லை என்றும் கூறுகின்றனர். பகவத்கீதையின் 16ஆம் அத்தியாயம் விவரிப்பது போல இதுவே அசுரர்களின் முடிவாகும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 3 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பிறப்பு என்னும் தலைப்பில் பதம் 18 ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது.